கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சடிந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு சிங்கம் நினைத்தா எந்த ஒரு விலங்கு வேட்டையாடி அதன் குட்டிகளுக்கு கொடுக்க முடியும். ஆனா வேதம் சொல்கிறது, அப்படியேப்பட்ட சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் ஒரு சிலர் கர்த்தரை தேடும் போது அவர்களை போஷித்து கர்த்தர் நடத்தியதை பார்ப்போம். ஆகார் தன் பிள்ளையோடு வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் தண்ணீரை தந்து போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பான நீரை மதுரமாய் மாற்றி தந்தார். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் உணவுக்காக கர்த்தரை தேடும்போது தூதர்கள் ஒரு உணவான மன்னாவை வானத்தில் இருந்து பொழிந்தார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களை வயிறார போஷித்தார். அவரை உண்மையை தேடுகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்களின் அதிசயங்களை சொல்ல காலம் போதாது. நீங்களும் கர்த்தரை உண்மையாய் தேடும் போது எந்தவித நன்மையும் குறைவுபடாமல் உங்களையும் நடத்துவார். ஆமீன்.